Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் டு தி பார்ட் 2 ஆஃப் திஸ் ட்ரிப்பு. ஸோ பெங்களூரில் தான் இப்போ வந்து இருக்கும் மக்களே. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், ஆப்வியஸாக காட்டியிருப்பேன் கூட. ட்ரெயின் ட்ரிப் நம்மளோட பாகுமதி எக்ஸ்பிரஸாக இல்லை பாகுபலி எக்ஸ்பிரஸ்ன்னு தெரில, வச்சு செஞ்சிட்டாங்க. ஓகே தான், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கரடுமுறை தான் இருந்தது. அது என்னவோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் என்ன சொல்கிறது, அது அது வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்றாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி இல்லை. நின்று போய் வேணாம், அந்த கதையை விட்டுருவோம். அந்த கதையை நம்ம திருப்பி பேச வேணாம். ஸோ எஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட். எஸ், அங்கே தான் வந்து நாங்கள் செக்இன் வந்து பண்ணியிருக்கோம் மக்களே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ மார்னிங்லேருந்து நான் வந்து சாப்பிட போகிற வரைக்கும் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ரூம் ரிவ்யூ நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஸோ இப்போது நான் உங்களுக்கு ரூம் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அடுத்தது. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம் மக்களே. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக, சரிங்களா. ஸோ சாப்பாடு எப்படி இருக்குன்றது போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரூம் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரூம் டூரை லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, டோருக்குள்ளே என்டர் ஆகி விட்டாச்சு. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், முடிச்சுக்கோங்க. எஸ், இதுதான் ரெஸ்ட் ரூம் கடைசியில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. கபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அயன் பாக்ஸ் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. ஹேங்கர்ஸ் உருப்படா, சரிங்களா. கபோர்டு விஷயம் லைட் இருக்கும், லைட் இல்லை, ஓகேங்களா. நான் திரும்ப சொல்லிடுறேன் கைஸ், இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. அண்ட் எஸ், இந்த லாக்கர் இருக்குது, கீழே ஃப்ரிட்ஜு எம்டியாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது உள்ள. ஓகே, அண்ட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஹேர் ட்ரையர் இருந்தது, அது வந்து உள்ளே வச்சுட்டேன். ஒரு கெட்டல் கொடுத்துருக்கேங்க, கிளாஸஸ் இருக்குது. இது என்னோட அம்மா. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, ஒரு பெரிய ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்கேங்க. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, யூட்டிலைசிங் டேபிள். ஸோ நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்வின் பெட் மக்களே. கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும், நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் ஆகிடுச்சு யூஸ் பண்ணி. ஸோ ட்வின் பெட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் டேபிள், இந்த இடத்துல ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க, டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் லைட்ஸ் இருக்குது, அதுக்கான சுவிட்ச் அதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சேர் அண்ட் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியே உங்களுக்கு சிட்டியோட வியூவும் கிடச்சிடுது மக்களே. அதை தாண்டி இந்த ரூமில் வந்து வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபேன் கிடையாது, மேலே சென்ட்ரலைஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி வந்து சென்ட்ரலைஸ் ஏசியோட கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் கைஸ். இந்த ரூமில் லைக் இந்த ஒரு இதில் அவ்வளோதான் இருக்குது கைஸ். ஓகே, ரெஸ்ட் ரூம் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ்வலாக இப்படி ஓப்பன் பண்ணுற டோராக இருக்கும். இது வந்து ஸ்லைடிங் டோர். நம்மளோட அது என்ன படம் வந்து நம்மளோட வேட்டையாட விளையாட சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுமா இல்லை இப்படி ஓப்பன் பண்ணுமா. ஸோ இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே நமக்கு பாத்ரூம் இருக்குது, வாஷ் பேஷின், ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் நான் சொன்ன அந்த ஹேர் ட்ரையர். ஓகே, அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே அவ்வளோதான். அண்ட் இதான் கைஸ் குளிக்கிறது, சரிங்களா. இதான் குளிக்கிற இடம். ஏதாவது நீங்கள் நோட் பண்ணுறீங்களா, நோட் பண்ணிக்கோங்க, நடத்ததெல்லாம் சொல்ல போகிறேன், சரிங்களா. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம். ஓகே கைஸ், ஸோ பார்த்துருப்பீங்க ரூம் டூர். அதை தாண்டி இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கான ஒரு சின்ன வீடியோ போடுறேன், என்னென்ன ஃபுட்ஸ் இருந்ததுன்னு அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வா, ஜஸ்ட் கீப் இட் ஹியர். எடுத்துகிட்டே வா.
ஏப்பா இவனுக்கு தெரிலன்றானே கேட்டேன் வேண்டாம். இல்லை சரிவா அப்படியே ட்ராவல் பண்ணு கூட, அவ்வளோதான். அதே பண்ணு. ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கலாம். ஹாட் மில்க் கொஞ்சம் ஸ்லோவாக போயா. ஆமாம்ல, கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க ஃபுட்டு அட்டகாசம் மக்களே. செம்மையான வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு 30 வெரைட்டி கிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு நிறையவே இருந்தது. ஆக்சுவலாக நான் இன்ஃபேக்ட் ஒரு செக்ஷன் ட்ரையே பண்ணலை. நம்மளோட இந்தியன் செக்ஷன் ஆப்வியஸாக இந்த தோசை, அப்புறம் வந்து உப்புமா, அப்புறம் இந்த இட்லி, வடை இதெல்லாம் தொடவே இல்லை. இதெல்லாம் இப்போ இந்த இட்லி தோசை வடைலாம் எப்போவுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் வீட்டில். ஸோ அதெல்லாம் நான் தொடவே இல்லை. மற்றது நம்மளோட அமெரிக்கன் ஃபுட்டு அந்த மாதிரி சில இந்த சாசேஜஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த சலாட்ஸு, அப்புறம் நூடுல்ஸ் கூட வீட்டில் சாப்பிட்றது தான். அப்புறம் நம்மளோட ஸ்வீட் ஐட்டம்ஸு, அப்புறம் சமோசா வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் மக்களே. யூஸ்வலாக நம்ம வீட்டில் சாப்பிட்றதே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அற்புதம், செம்மையாக இருந்தது, நல்லாவே இருந்தது. அதனாலே இந்த ஒரு ஹோட்டல் மேரியட் வந்து நான் வந்து தேர்ந்து எடுத்திருந்தேன் மக்களே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார் என்னோட இந்த ஒரு ரூமுக்கான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குட்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நான் இது வரைக்கும் நோட் பண்ண வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் மக்களே. குட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரூம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. பட் ஃபார் 2 people ஓகேங்களா. 2 peopleக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது மக்களே. நாங்கள் 2 பேர் தான். நான் யூஸ்வலாக நானும் என் அம்மாவும் தம்பியும் ஸ்டே பண்ணுவோம். பட் இப்போ அவர் வந்து கல்யாணம் ஆகி போனதுனால நாங்கள் 2 பேரும் மட்டுமே ஸ்டே பண்ணிக்கிறோம். அதனால் வந்து இப்போது நாங்கள் 2 பேர் ஸ்டே பண்ணுறதுனால வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே தான் இருக்குது இந்த ஒரு ரூம் ஓகேங்களா. அதை தாண்டி ஃபர்னிஷிங்கும் நல்லாவே இருக்குது கைஸ். நல்லா ஏதோ ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்குது. நானும் விண்டேஜ், பட் ஆனால் நல்லா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து நல்லா உட்டி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் கிவ்ஸ் அ ப்ரீமியம் ஃபீல் பேசிக்கலாகவே. ஸோ அதுவும் வந்து நல்லாவே தான் இருக்குது. அண்ட் மூணாவது நல்ல பெட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்தது. அதை தாண்டி பெட்டு வந்து என்ன சொல்கிறது, தூங்குறதுக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக வந்து ரொம்ப சாஃப்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாகவே இருந்தது. ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்லீப் தான் மக்களே. அதேமாதிரி பாத்ரூமும் உங்களுக்கு க்ளீனாக தான் இருந்தது. ஸோ அண்ட் அதை தாண்டி ஃபைனலி வந்து குட். நான் பார்த்த வரைக்கும் வந்து ரூம் சர்வீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணவொடனே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. எல்லாமே நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் மக்களே நான் பார்த்த வரைக்கும். செக்இன் ப்ராசஸ் வாஸ் ஆல்சோ வெரி குட் ஓகேங்களா. நான் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்மளோட சென்னையில் டூரியாவில் பட்டிருப்போம்ல 2.5 மணி நேரம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் குயிக்காகவே முடிஞ்சிச்சு. 5 ரூமுமே விதின் லைக் ஒரு 10 minutesக்குள்ளே செக்இன் ப்ராசஸ் 10-15 மேக்ஸிமம் குள்ளே பார்த்திங்கன்னா வந்து செக்இன் ப்ராசஸ் முடிச்சுட்டாங்க. ஸோ வெரி குயிக் செக்இன் ப்ராசஸ் வாஸ் தட் மக்களே. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பாசிட்டிவ்ஸ். இல்லை பாசிட்டிவ்ஸ் மட்டும் போதாது, இன்னும் நெகட்டிவ்ஸ் இருக்குது, வாங்க அதை பேசுவோம். எஸ், இப்போ இது வரைக்கும் நான் நோட் பண்ண வரைக்கும் நெகட்டிவ்ஸை சொல்லிடுறேன். இது எல்லா ஹோட்டல்லையும் பண்ணுறதா இல்லை இந்த ஹோட்டல் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. முதல்ல வந்து செக்இன் ப்ராசஸ் இருந்து ஆரம்பிக்கலாம். செக்இன் ப்ராசஸ் நான் ஆக்சுவலாக வந்து 2 நாள் முன்னாடியே கால் பண்ணி பேசிட்டேன் அவங்ககிட்ட. இது மாதிரி வந்து நான் வந்து செக்இன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த பர்டிகுலர் ஃப்ளோர்ஸில் தான் எனக்கு வந்து ரூம்ஸ் வந்து வேணும், அதுவும் ட்வின் பெட்ரூம், அதுவும் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃப்ளோர்ஸில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். வாங்க சார் பார்த்துக்கலாம் சார்னு சொன்னாங்க. இதை பார்த்துக்கலான்னு இந்த வார்த்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சமகாண்டாக வருது. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை சார் 3 ஃப்ளோர்ஸை தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர்ஸில் நம்மளுக்கு பிரித்து 3 கூட இல்லை 4 ஃப்ளோர்ஸ்னு நினைக்கிறேன் பிரித்து கொடுத்துருக்காங்க ரூம்ஸை. தட் மீன்ஸ் 5 ரூம்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம்.
ஒரு ரூமு ஒரு ஃப்ளோர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். எல்லா ரூம்ஸ்லேயும் எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும் வந்து லிஃப்ட் இருக்குது அப்படின்றது பிரச்சனை இல்லை, கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இன்னும் ஒரே ஃப்ளோராக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நினச்சேன். ஓகே. ஸோ அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் மக்களே செக்இன் பொறுத்த வரைக்கும். ஸோ செக்இன் முடிஞ்சது. வாங்க இப்போ ரூமை பற்றி பேசிடலாம். ரூமுக்கான நெகட்டிவ்ஸ் நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு நோட் பண்ண ஒரு நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டோரில் காலிங் பெல் இல்லை. ஏண்டா காலிங் பெல் இல்லாமல் எப்படிடா உள்ளே நான் என்ட்ரு ஆவேன்? சரி ஓகே, ஒருத்தர் வந்து இப்போ வராங்க வெளியே வந்து, நான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஏர்பட்ஸ் நான் போடுவேன், ஏர்பட்ஸ் போட்டு தூங்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து டக் டக் டக்குன்னு தட்டுறானா எப்படி கேட்கும்? எல்லாம் வரவெல்லாம் அதுவும் செம்ம ஸ்ட்ராங்காக அடிச்சா பரவாயில்ல, டக் 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 அப்படி சாஃப்டாக அடிக்கிறாங்க, காதிலே விழ மாட்டேங்குது. இது தாண்டி வேறு ரெண்டாவது மைனஸ் இது தாண்டி வர வெளியே பக்கத்துலேயே எனக்கு வேறு அன்ஃபார்ச்சுனேட்லி பக்கத்துலேயே வந்து லிஃப்ட்டு பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. லிஃப்ட்டு சத்தங்கள் வர கேட்டுனே இருக்குது. ஸோ வந்து தட்டுறவன் லிஃப்ட்டு தட்டுறானா இல்லை வந்து இதை தட்டுறானானே தெரிய மாட்டேங்குது, டோரை தட்டுறானானே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது மக்களே. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டல் நான் இது வரைக்கும் தங்கின வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் காலிங் பெல் இல்லாத ஒரு ஹோட்டல் நான் பார்த்ததே இல்லை. ப்ராபப்லி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோட்டல் காலிங் பெல் இல்லாத ஹோட்டல். ரெண்டாவது, எஸ் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, பாத்ரூமில் டேப் இல்லை. என்னடா இந்தியன் ஹோட்டலில், அது இந்தியாவில் இருக்க இந்தியன் ஹோட்டல் கிடையாது, இது ஒரு அமெரிக்கன் ஹோட்டல் மேரிட்ன்றது. ஆனால் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டல், அமெரிக்கன் ஹோட்டலாக இருந்தாலுமே இந்தியாவில் இருக்க ஹோட்டலில் போய் டேப் இல்லையா? சரி டேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு அது என்ன ஹேண்ட் ஷவர் கூட கிடையாது. இணையா ஹோட்டல் நடத்துகிறீங்க நீங்கள்? இது அப்போது ஒரு அமெரிக்கன் ஹோட்டல் அப்படின்னா ஒன்று அமெரிக்காவில் நடத்திக்கோ, அப்படி இல்லையா நான் அமெரிக்கன்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், லண்டன் ஆளுங்க மட்டும் தான் கொடுப்பேன், யூரோப்பியன்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதையாவது போடு. இந்தியன்ஸை தங்க வச்சு டேப்பாக இல்லாமல் எப்படியா? எல்லாருமே ஷவரில் தான் குடிப்பாங்கன்னு நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? இப்போ என் வீட்டில் நான் வந்து வீட்லேயே ஷவரில் தான் குடிப்பேன். பட் என் அம்மா இல்லை, என் தம்பி இஸ் ஹைலி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஃபாலோ, அவனே பார்த்தீங்கன்னா டேப்பில் தான் குளிப்பான். அப்போது நீ ஒரு டேப் வைக்கலைன்னா, இல்லை ஒரு ஹேண்ட் ஷவர் வைக்கலைன்னா எப்படி? இதில் வேறு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, சார் உங்களுக்கு பக்கெட்டும் இது கொடுக்குறேன், ஷவர்லேருந்து பிடிச்சி குளிக்கிறோம். அதாவது ஒரு இந்தியன் டெரிட்டரியிலே நீ வந்து ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கனா அது இந்தியன் ரூல்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணணும். நோ மேட்டர் இட்ஸ் அன் அமெரிக்கன் ஹோட்டல் ஆர் ஆஸ்திரேலியன் ஹோட்டல் ஆர் மார்ஸ் ஹோட்டல், வாட் எவர் இட் இஸ். நீ இந்தியாவில் கட்டினா இந்தியாவுக்கு ஏற்ற பார்த்தா நீ வந்து ஒரு இது கட்டணும். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட் மக்களே. மூணாவது, நம்மளோட ரிசப்ஷன் கால் பண்ணுற அந்த நம்பர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா ஹோட்டலையும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஹவுஸ் கீப்பிங் ஒரு நம்பர் இருக்கும், ரெஸ்டாரண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். டேரெக்டாக கால் பண்ணால் அவங்களுக்கு போயிடும். இவங்களுக்கு கனெக்ட் பண்ணால் ஏதோ ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கால் சென்டரில் தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த 0 கனெக்ட் பண்ணால் அந்த கால் சென்டர் போவோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்க அங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. அங்கே கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வருது, விச் இஸ் காசிங் எ லிட்டில் டிலே அண்ட் அனாயின்மெண்ட். ஸோ அது வந்து நான் பார்த்த வரைக்கும் மூணாவது மைனஸு. நாலாவது, ஏசி நல்லாவே இருக்குது, நல்லா குலுகுலுன்னு இருக்குது. மேபி சம்மரில் வந்தால் சூப்பராக இருக்கும். பட் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஃபிப்ரவரியோட ஸ்டார்டிங், விச் இஸ் ஆல்மோஸ்ட் வின்டர்னு சொல்லலாம். ஏசி வந்து ஃபஸ்ட் திங், ஏசி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏசி கண்ட்ரோலே பண்ண ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காட்டுற மாதிரி உங்களுக்கு ஐ ஜஸ்ட் ஷோ இட் நவ். இங்கே பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக வந்து 21 டிகிரிஸ் இப்போ காட்டுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 21 டிகிரிஸ் காட்டுது. இப்போ நான் ஆன் பண்ணுற மாதிரிங்க, மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 24 டிகிரிஸ் ஆக்சுவலாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் நைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் கைஸ் 21 டிகிரிஸ், 20 டிகிரிஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து விட்டுருது. நான் 24 தான் செட் பண்ணியிருக்கேன்னா 24 தானே வரணும். இது என்ன காமெடினே தெரில. இது நான் 2-3 ஹோட்டலில் பார்த்தேன், பட் இன்னொரு ஹோட்டலில் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே குறைக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் 23, 24, 23, 22ன்னு வருது பாருங்கள். இது மாதிரி குறைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 24 செட் பண்ணுறேன்னா இங்கே அதுக்கேற்ற மாதிரி மாறணும்ல, மாறவே மாட்டேங்குது. இப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக என் அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி வந்து விரைச்சிக்கிச்சு, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஒரு மாதிரி ஹார்டாகிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரத்த ஓட்டம்லாம் நின்றே போச்சு. ஸோ என்னடா ஏசி நடத்துகிறீங்க அதான் கைஸ். இது வந்து வெறும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு ஃபீட்பேக் சொல்கிறேன். திஸ் ஹோட்டல் ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட் இன் ராஜாஜி நகர் இஸ் ப்ராபப்ளி ஒன்லி ஃபார் ஃபாரினர்ஸ்.
இந்தியன்ஸ் தயவுசெய்து இன் சப்போஸ் நீங்கள் மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஓகே அப்படின்னா வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. ஆனால் அதை தாண்டி வந்து இல்லை எனக்கு டேப் வேணும், எனக்கு ஏசி கண்ட்ரோல் வந்து நம்ம இந்தியன் ஏசி கண்ட்ரோல் மாதிரி வேணும், யூஸ்வலாக இருக்கும்ல ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு ஏசி கண்ட்ரோல் மாதிரி ஒரு நான் தெரிஞ்ச ஒரு ஏசி கண்ட்ரோல் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் வர வேண்டாம் மக்களே. தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேலா, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு இதுவாக இருக்குது. நம்ம டூரியாலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் கண்ட்ரோல் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக வச்சுருந்தான். அது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க தெரியல. தே திங்க் லைக் இன்னும் 5-ஸ்டார் ஹோட்டல் வரவங்க எல்லாம் எஜுகேட்டடு, ஹைலி எஜுகேட்டடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரோன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க போல். ஏன்ப்பா 5-ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கோம், குக்கிராமத்துலேருந்து வந்து கோடீஸ்வரனா கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்தியான்றது அந்த மாதிரி. இந்தியான்றது ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. இந்த டைவர்சிஃபைடு கண்ட்ரியில் போயிட்டு நீ வந்து 5-ஸ்டார் ஹோட்டலில் வந்தால் அப்போ இன்னுமே நீ அந்த மாதிரி தான் ஒரு எண்ணத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் டு தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் திஸ் ஹோட்டல். இஃப் தே ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் டூ மச் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய ஹோட்டல்ஸ் நான் பார்த்துட்டேன். அதாவது ஒரு இந்தியாவில் வச்சுருக்கேன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஒன்றாகன்ற மாதிரி தான் நீ வந்து பார்க்கணும் மொழியை. அதை விட்டு இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியல. இன்னும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் அதெல்லாம் ஓகே ஃபைன், எல்லாம் அட்ஜஸ்டபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த நாள் நான் பார்த்த வரைக்கும் டூ மச் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் மக்களே, டூ மச் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். அது ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரியல. பட் ஆனால் ரெஸ்டாரண்ட் வாஸ் வெரி குட். அட்லீஸ்ட் அதுவாக சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்தாங்க. சில ஹோட்டலில் அது கூட இருக்காது. பட் ஓகே, ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. சாப்பாடும் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணாங்க. நல்லா டேஸ்டியான ஃபுட்டு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ண சாப்பிட்டேன். இப்போ மதியானம் நான் சாப்பிடவே இல்லை ஆக்சுவலாக. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரெட் பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து அதோடு வந்து முடிச்சிக்கிட்டாச்சு. ஸோ எஸ், நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் 7:30 ஈவினிங் எங்களோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறோம். ஸோ இப்போ நான் அதுக்காக தான் ரெடி ஆக போகிறேன். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4:30 ஆகுது கைஸ். ஆல்மோஸ்ட் 4 o'clock கிட்ட தான் ஆகுது. ஸோ இப்போது நான் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் இதோட இந்த ஒரு நாளை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டே 2 இதோட எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு எப்படியோ வந்து ஒரு 12-1 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. மேபி இதோட இந்த டே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மார்னிங் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது என்னென்ன ஃபுட் வச்சுருக்காங்கன்றது முடிஞ்சால் கவர் பண்ணுறேன் ரெஸ்டாரண்ட்டில். அதோட நாளைக்கு ரிட்டர்ன் ஜேர்னியை முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஓகே, அது ஏன் முடிஞ்சால் கவர் பண்ணுறது நான் இப்போயே சொல்லிடுறேன். எஸ், நான் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறேன். என்ன ட்ரெயின்றது உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். எப்படி இது சர்ப்ரைஸாக காட்டணும் அதுமாதிரி சர்ப்ரைஸாக காட்டுறேன். வேணால் டைம் சொல்லிடுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3 மணி மக்களே, மதியானம் 3 மணி. ஸோ என்ன ட்ரெயின்றது நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. எஸ், அந்த ட்ரெயினில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஸ்லீப்பர் கோச் மாதிரி ஒரு ட்ரெயின். அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால விலாக் எடுக்க முடிஞ்சது. பட் அந்த ட்ரெயினில் விலாக் எடுக்க முடியுமான்றது எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அங்கே போய் தான் பார்க்கணும். விலாக் எடுக்க முடியல, என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ எஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த உரையாடலை எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். நடுவில் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் வேணால் உங்களுக்கு அப்படியே திருப்பி ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, பை கைஸ். ஆமாம், நீ போய் எடுத்துட்டு வாடா. ஓகே தான், ஆனால் உள்ளே போய் எடுக்க முடியாது. இங்கே தான் எடுக்க முடியும். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா டே 2 vlog-ஓட நான் வந்து முடிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஹோட்டல்லேருந்து. ஸோ எஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன், எந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ட்ரெயின் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, வந்தே பாரத், வந்தே மாத்திரம் உள்ள வந்தே பாரத்தில் தான் மக்களே நாங்கள் வந்து இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. ஓகே, அங்கே தான் வந்து உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே போக சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ ஸ்நாக்ஸை இப்போ உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன்.
ஸோ எஸ் போர்டு வந்து பணியாரிச்சு பார்க்கல கரெக்டாக எத்தனை மணிக்கு நான் கேஎஸ்ஆர்லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2:55 போல் வந்து கிளம்பிடுச்சு பேசிக்கலாமே ட்ரெயின். ஸோ எஸ் இப்போ எல்லாமே வந்து என்னோடய அங்கிள் ஒரு கூட பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இப்போது எல்லாேருக்கும் சாப்பாடு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்களும் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இருக்கோம். ஆமாம், நமக்கு தான். நீங்கள் ஆளுக்கு ஒன்று வரும், நமக்கு ஆளுக்கு ஒன்று. எல்லாம் ஃபுட்டுன்னு சாப்பாடுன்னு இருக்காங்க எல்லோரும். நம்ம வர காலையில் நிறைய சாப்பிட்டேன். ஃபுட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் மக்களே. அதே ஃபுட்டு தான் நம்ம டே 2 சாப்பிட்டோம்ல, சேம் ஃபுட்டு தான் நம்மளோட மேரியட்டில். ஸோ மேரியட்டோட அப்டேட் உங்களுக்கு போக சொல்கிறேன். நான் தாண்டி வாங்க என்னோடய டிஜிட்டை தான் இப்போ கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்க இந்த ஒரு வந்தே பாரத் ட்ரிப்பை. ஆக்சுவலாக வந்தே பாரத் ட்ரிப்பு நிறைய பேர் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்ட்ராஸாக ஏதாவது முடிஞ்சால் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கும் மூஞ்சி, பட் இருந்தாலுமே போக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ கைஸ். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராவல் போய்கிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியல, ஸ்நாக்ஸ் வரல. ஸோ அதுக்குள்ளே சரி இந்த ட்ரெயினுக்கான ஒரு டீட்டெயில்டான நம்ம உட்கார ரிவ்யூ பற்றி பேச ஆரம்பிப்போம். எஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா கொட்டை விட்டு தூங்குறாரு, கேப் விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ அதனால் இருங்க, நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸோடு இப்போ பார்க்குறேன். கேன் ஷோ யூ தி ஸ்நாக்ஸ். யா வந்து விட்டது. இது ஸ்நாக்ஸு. ஓகே, என்னமோ வந்திருக்கு, என்ன வந்திருக்கு பார்ப்போமா. என்னது வந்து அது முறுக்கு, அவல் மிக்சர். இது வந்து ட்ரெயில் மிக்ஸ் யோகா பானம். ஓ இது வந்து ஸ்வீட் நினைக்கிறேன். இது வந்து நாப்கின் ஒன்று கொடுத்துருக்கேங்க. இது அப்புறம் வரோம். இது இது ஸ்வீட் நினைக்கிறேன். பாஸ்டா கிளாசிக். பார்ட்டிஸ்டா கிளாசிக். இது வந்து க்ரீம் பன் போட்டிருக்கேன். ஆனால் இது ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் கொடுத்துருக்கேங்க நான் எதிர்பார்த்ததோட. இது ஐ திங்க் வந்து மினி சமோசாஸ் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணாங்க எதுனான்னு பாருங்கள். ஓ வடை கொடுத்துருக்காங்க. ரெண்டு குட்டி மசாலா வடை கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இதுதான் ஸ்நாக்ஸ். அது இல்லாமல் ஒரு ஹேண்ட் சானிடைசரு, அப்புறம் ஒரு டொமேட்டோ கச்சப்பு, ஒரு நாப்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மினி ஸ்நாக்ஸு எங்களுக்காக தான் வந்திருக்கு. வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி ரெயின் நீர் கொட்டு விட்டார்கள். ஸோ எஸ் இதுதான் இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் நேரத்தை கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யார் கூட உட்காந்துருக்கோம் அப்படி கேட்டிங்கன்னா மிஸ்டர் பிரசன்னா. நீயும் ரிவ்யூ கொடுறா. ஆல்சோ கிவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரொம்ப வைக்கப்படுறப்பல சரி வேண்டாம், நம்ம வர ரிவ்யூவில் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வந்தே பாரத்தில் போய்கிட்டு இருக்கோம். இப்போது நம்பவே முடியல மக்களே, வந்தே பாரத் நிற்குதா இங்கே பாருங்க. ஸ்டாப்பு போட்டு வச்சுருக்காருங்க, என்ன கர்மாந்திரம்னு தெரியல. சரி ஓகே ரைட், நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிவ்யூ சொல்ல போகிறோம். சீட்டோட ரிவ்யூ. நீங்கள் உட்காந்துருக்கோம்ல, ஸோ அதோட ரிவ்யூ. இப்போ நான் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னா E2 சேர் காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க, இல்லை ரெண்டு வரும். ஒன்று வந்து E2, அதாவது எக்ஸிக்யூட்டிவ். அது E2ன்றது E1 E2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். இன்னொன்று சேர் கார், நார்மலான சேர் கார். அதுக்கான டிஃப்ரென்சஸ் ஆல்ரெடி பல பேர் இந்த ஆற்று நாத்திருப்பானுங்க, அதெல்லாம் நான் பேச விரும்பல, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 2 சீட் இருக்கும், அதில் 3 சீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதான் டிஃப்ரென்சஸ்ஸு. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து ரிவ்யூக்கு போயிடலாம். நெகட்டிவ் மட்டும் நான் சொல்கிறேன். பாசிட்டிவ்ஸ் ஆல்ரெடி வந்து பல பேர் சொல்லியிருப்பாங்க, அதை நான் பேச விரும்பலை. ஸோ நான் வந்தவொடனே பார்த்த இம்ப்ரெஷன். ஓகே, ஸோ அதை பிகின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சைடில் ஒருத்தர் கொட்டை விட்டுருப்பார், அது சத்தம் கேட்க தயவுசெய்து வந்து கண்டுக்க வேண்டாம். ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மக்களே, நம்ம ஃபுட் ட்ரஸ்ட் வச்சுருக்காருல, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பேர் வந்து பிரசன்னா உட்காந்துருக்க ஃபுட் ட்ரஸ்ட் பாருங்கள். நம்ம தெரியும் நிறைய, ஆனால் அவங்க நடிச்சு காட்டுறாங்க பாருங்கள், சரிப்பா. இது வந்து உடஞ்சிருக்கு, நம்பர் 1. நம்பர் 2 இங்கே பாருங்க, நான் உட்காந்துருக்கிற பேக் ரெஸ்ட்
இதுவும் போயிடுச்சு. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. பட் இது வந்து போயிடுச்சு மக்களே. நம்பர் 2. ஓகே, நான் வேறு என்ன நோட் பண்ணேன், வேறு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே ஏதோ லோக்கல் ட்ரெயின் மாதிரி ஆக்கி விட்டாங்க. எதுவும் ப்ராப்பராக இல்லை. ஏன் சத்தம் வருது. சரியா, வேறு என்ன நோட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகலை கைஸ். அது உங்களுக்கு இப்போ காட்ட முடியாது, ரொம்ப கண்ட்ராகவே இருக்குது சீட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அப்புறம் வேறு என்ன இருக்குது, புஷ்பேக்கும் அந்தளவுக்கு இல்லை கைஸ். புஷ்பேக்கும் இருக்குது, பட் ப்ராப்பராக ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. பட்டன் கொடுத்துருக்காங்க, பட் பட்டன் வச்சு ட்ரை பண்ணாலும் அந்தளவுக்கு ப்ராப்பராக அந்த ஆப்ரேட் வந்து ஆகலை. அது வந்து அடுத்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ட்ரெயின் இன்னும் நிற்கிது. பாருங்க, ஆல்ட்டே போட மாட்டேன்னா நல்லா நிப்பாட்டுறான். சரி, ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ட்ரெயினோட ஸ்பீட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் பார்க்கும்போது ஒரு 110, 108லேருந்து 120 வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ட்ரெயின் ஸ்பீடு. உங்களுக்கு மானிட்டர்லேயும் ஒன்று ஓடும், அது ஆல்ரெடி பல பேர் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் வேறு என்ன இருக்குது, சீட்ஸு கைஸ் இதில் வைக்கிறதுக்கு வந்துன்னு பெருசாக வந்து இந்த பேக் வைக்கிறதுக்கு, அதாவது ஹேண்ட் பேக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பெரிய ப்ரொவிஷன்லாம் கிடையாது. ஹூக்ஸ்லாம் எதுவும் வைக்கலை, கையில் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு இந்த இன்ஃப்ளேட்டபிளடா என்ன ட்ரே, அது சாப்பாடு ட்ரே, ஃபுட்டு ட்ரெயின் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும், இங்கே இதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஈவன் டபுள் டக்கரு இல்லை வந்து நம்மளோட நார்மல் சேர் கார் இருக்குல்ல, நம்மளோட என்ன சொல்கிறது, அது பேர் என்னடா, சதாப்தி அப்படி இல்லைன்னா வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்க சேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே கொடுப்பாங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க. இந்த வரைக்கும் இங்கே இருக்குது, இது ஆல்ரெடி பல பேர் காட்டியிருப்பாங்க. இப்போ தெரியுதா, இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் இப்படி. ஓகே, இப்படி வருது. இது வந்து ஒரு குட் இன்னோவேஷன் தான், இல்லைன்னு சொல்ல. இது வந்து பாதியாக வச்சிங்கன்னா பாதி நீங்கள் கிளாஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஃபுல்லும் போனீங்கன்னா இப்படி ஃபுல்லும் வந்துடும். ஆனால் இதுலேயும் எனக்கு கண்ட்ராவே வந்துடுச்சு, எனக்கு உடஞ்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் நீ வந்து ஓப்பன் பண்ணி காட்டு. ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, இங்கே வந்து ரெஸ்ட் ஆகணும், ஆனால் எனக்கு ரெஸ்ட் ஆகவில்லை. இங்கே பாருங்க, இங்கே வச்சாலே கீழே போகுது. எவனோ ரொம்ப குண்டாக இருக்கிறவரை வந்து இந்த சீட்டை உடச்சி வச்சுருக்கிறவர்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கெஸ் பண்ணுறேன் மக்களே. ஸோ அது ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. வைக்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். சரி, என் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, அவங்க அதனால் எழுந்து போயிட்டாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் தான் அமுச்சு விட்டேன். பட் இருந்தாலும் அது ஒரு அனாயிங் தானே கைஸ். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. மற்றபடி சீட் வந்து ஸ்பேஷியஸாக கைஸ். E2வில் உங்களுக்கு வந்து சீட் வந்து ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே தான், பட் ஆனால் சீட்ஸ் வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை. அது ஒன்று இருக்குது. இது வந்து வந்தே பாரத் தானா இல்லை ஏதோ சதாப்தியோட புது வருஷம்னு தெரியல. சதாப்தி இப்போ செம்ம கேவலமாகிடுச்சு. பட் அது வந்து ஒரு இதெல்லாம் டிசப்பாயிண்டிங் மக்களே. அதை தாண்டி நல்லா அழகுப்படுத்துறதுக்கு மேலே லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இதோ இங்கே வேறு லைட்டிங்ஸ் இருக்குங்க, தெரியுதா? இந்த லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க ஒரு வக்கனையாக, அதை மட்டும் கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் பார்ப்போம் இன்னமும் என்னென்ன காற்று இருக்கிறதுன்றது எல்லாத்தையும் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே தான் ஸோஃபார் வந்து ஓகே. ஏதோ ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு 4.5 hours பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே தான். பட் இந்த மாதிரி ஸ்டாப்லாம் பண்ணி போனால் அவங்களுக்கே தெரியும் ட்ரெயின் மூவ் ஆகலை. இந்த மாதிரி ஸ்டாப்லாம் பண்ணி போனால் எப்போ போய் சேர்றதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பீட்ஸை மேட்ச் பண்ணிவிடுவாங்க. அடிச்சு நார்த்தின் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் சி. அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்நாக்ஸும் அதுக்கு இல்லை கைஸ். நான் எதிர்பார்த்தது சாண்ட்விச்லாம் எதிர்பார்த்தேன், அதெல்லாம் இல்லவே இல்லை. சாண்ட்விட்சு, பன்னு, ஆக்சுவலாக நான் பழைய விலாக்லாம் பார்க்கும்போது சாண்ட்விட்சு, பன்னு, கட்லெட்டு இதெல்லாம் இருந்ததான் சமோசா எல்லாம் பார்த்தேன். ஓகே, மசாலா வடை வாஸ் குட், அந்தளவுக்கு டேஸ்டியாக இல்லை, பட் ஓகே தான், ஆவரேஜு. பன்னும் ஓகே தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. பன் சாப்பிட்டியா? பன் வந்து டீசெண்டாக தான் இருந்தது, ஓகே தான் இருந்தது. ட்ரை ஃப்ரூட்ஸு ஒரு பேக்கெட் ஃபுல்லும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். அவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவானுங்க. என்னடா அது, என்ன காமெடியாக பண்ணுறீங்க? அப்புறம் மிக்சர் பேக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் ஃபுல்லும் ட்ரை பண்ணல, பார்ப்போம், ட்ரை பண்ணிட்டு வரேன். வயிறு இல்லை, காலையிலே ஹோட்டல்லே செமையாக சாப்பிட்டேன், அதனால் வயிறு இல்லை. ஸோ வெயிட்டிங் ஃபார் இட். ஓகே, ஸோ அதை தாண்டி இன்னொன்று ஒன்று ஆட் பண்ணிடுறேன் கைஸ். இப்போது வந்தே பாரத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். அதை தாண்டி வந்து மேரிட், ஃபேர்ஃபீல்ட் பை மேரிட்டு. ஆக்சுவலாக காலையில் வந்து வ்ளாக் கவர் பண்ண முடியல, அது சில பல காரணங்களால்
தெரிவிக்க முடியவில்லை. ஸோ அதனால் அது விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க. எஸ், ஃபேர்ஃபீல்ட் மேரியட் அதுக்கான ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நேற்றே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி இருந்தது ஹோட்டல், நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், ரூம்ஸோட ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓவராலாக சொல்ல போனோம்னா ஓகே தான் மக்களே. ஹோட்டல் வந்து ஓரளவுக்கு இட் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது என்ன சொல்கிறது, இட் வாஸ் லிட்டில் டீசென்ட். இட் வாஸ் என்ன சொல்கிறது, இது நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல் இல்லை கைஸ். இது வந்து ஒரு அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ் இவங்க தான் மோஸ்ட்லி தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல். நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்தளவுக்கு தங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டாப் காட்டியிருப்பேன். டோரு இது நான் அதுக்கப்புறம் காலையில் நோட்டீஸ் பண்ணதெல்லாம் டோரில் ஹூக்கு போட்டு வச்சுருக்கேனுங்க. என்னடா அது டே, டோர் லாக்கு தானே இருக்கும், என்னடா ஊக்கெலாம் போட்டு வச்சுருக்கீங்க. சரி ஓகே, அது கூட பெரிய மேட்டர் இல்லை, லாக் ஆகுது. அட்லீஸ்ட்டு சிலங்கெல்லாம் மறந்துட்டாங்கன்னா, ஏன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா பெரிய கலவரம் ஆகிடுமே. ஸோ ஹூக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. அதில் சிலதான் மிஸ் ஆச்சு கேஷ். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் குட் திங்ஸ் என்னென்னா ரிசப்ஷன் வாஸ் வெரி குட். நான் சொல்கிறது ரிசப்ஷன் டீம் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சுரலாக இருந்தாங்க, நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் காசை தான் திட்டானுங்க. டோட்டல் டீ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ரூமுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3500 சம்திங் எனக்கு ஆகிடுச்சு. ஒரு டீ மட்டுமே 120 ருபீஸ் மக்களே. ஸோ அந்த காஸ்ட்டு லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஓகே, என்ன பண்ணுறது, 4 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பேர் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவும் காலையில் சாப்பிட்டது, இன்றைக்கி காலையில் சாப்பிட்டு டீ ஆறி போய் வந்தது, நல்லாவே இல்லை. அதுக்கு 120 இதில் வேறு கூட பிஸ்கெட் வேறு கொடுக்குறானுங்க. என்ன நல்லாவும் இல்லை அந்த பிஸ்கெட்டு, அதையும் கொடுத்தானுங்க. ஸோ அதுவும் வந்து அந்தளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி வந்து அதோடய ஆம்பியன்ஸு, அப்புறம் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்பா ஒன்று இருக்குது. நான் போகலாம், ஸ்பா இருக்குதுன்னு சொன்னாங்களா, ஸ்பா இல்லை கை சாரி, ஜிம் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் காட்டி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது நம்மளோட ஜிம் ஒன்று இருக்குது, அது வீடியோ எடுக்க ரொம்ப குட்டி ஜிம்னால விட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். வேறு எதுவும் பெருசாக ஹோட்டலில் இல்லை. ஐ திங்க் ஒரு மேரேஜ் ஹால் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல, நான் போய் பார்க்கல. அவ்வளோதான். ஸோ ஏன்னா பார்க்க டைம் கிடைக்கல, ட்ரெயின் மூவ் ஆகுது கைஸ், மூவ் பண்ணுறோம் திருப்பியும். ஸோ இதான் கைஸ் ஹோட்டல் மேரியட்டு. நான் திரும்பியும் சொல்லிடுறேன், டேப் இருக்காது, அதை மட்டும் பார்த்துக்குவேங்க. அப்புறம் பெட்டோட ஹைட்டும் ரொம்ப ஜாஸ்தி தான். பெட்டோட ஹைட்டும் செம்ம ஜாஸ்தி, எம்மால் ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மேபி அவனிங்க சொன்னால் நட்டையாக பெருசாக இருப்பாங்களா, அதனால அந்த கேள்வி பண்ணுறாங்களான்னு தெரில. டிசப்பாயிண்டிங். ஓகே ஃபைன், ஏதோ எங்களுக்கு வேறு வழி இல்லைன்றதான் நாங்கள் இப்போ பணம் வந்த வச்சில் வந்து விபிடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாற்றி தான் இப்போ வந்து மேரிட்டில் பண்ணோம். சரி ஓகே, ஒரு நாளுக்கு ஓகே கைஸ், தங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. மோர் தென் 4 days 5 daysலாம் இது வந்து நாட் அட்வைசபிள் இந்த ஹோட்டலில் தெரிஞ்ச வரைக்கும். பட் சின்ஸ் ரிசப்ஷன் டீம் வாஸ் குட், ஃபைன், ஆல் குட் தான். ஸோ எஸ், இதான் மேரியட் மக்களே. ஸோ எஸ், இதான் வந்து வந்தே பாரத்தோட ரிவ்யூ சோஃபாரு. மற்ற அப்டேட்ஸ் கொடுக்குறேன். மேபி இப்போ பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறேன். பாத்ரூம் போயிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸ்பீட் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பேனல் என்ன போகுதுன்னு முடிஞ்சால் காட்டுறேன், சரிங்களா. பாத்ரூமோட அப்டேட் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு ஐ திங்க் இதோட இந்த vlog நான் மோஸ்ட்லி பண்ணிப்பேன் கைஸ், சரிங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன அப்டேட் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க, நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், சரிங்களா. ஸ்டே டியூன்ட். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் இருக்கோம் அப்படின்னா வந்தே பாரத்தோட இந்தியன் காலனியில் தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு. ஸோ வாஷ் பேஷன் இருக்குது, வாஷ் பேஷனோட கண்டிஷன் ஓகே தான் இருக்குது. டேப் இருக்குது அண்ட் ஒரு ஸ்க்ரீன், ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளீனாகவே தான் இருக்குது. ஒரு டபுள் ஹோல்டர் இருக்குது, ஒரு சோப் டிஸ்பென்சர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் டாய்லெட் காசெட் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க, கீழே டேப் இருக்குது, மக்கையில். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஆப்ரேட்டர் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து இருக்காலும் எல்லாத்தையும் இது வந்து ஏரோசால் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து நாங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஹோல்டரு, இது வந்து டோர் லாக். ஸோ ஓகே தான், ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் குட் மக்களே. இப்போ வாங்க நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போகலாம், வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா நம்மளோட வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நிற்கிறேன், வந்தே பாரத்தோடது. ஸோ சேம் லே அவுட் தான், வாட்டர் டேப் இருக்குது, இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோப் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க, மிரரு க்ளீனாகவே இருக்குது, ஓகே. அண்ட் இங்கே வந்து ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஹோல்டர் இங்கே இல்லை.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க தெரியல. அண்ட் ஹேண்ட் ரெயில் இருக்குது, உங்களுக்கு ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் க்ளாசெட் இருக்குது, இந்தியன் வெஸ்டர்ன் க்ளாசெட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன். ஐயோ அப்பா ஸ்ப்ரே அடிக்குது கைஸ். ஸோ நாட் குட், ஸ்ப்ரே அடிக்குது வெளியவே. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஓகே தான். ஸோ ஃபார் குட் தான் தெரியுது. ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்குது அப்படின்னு தெரியல. ஓகே ரைட். ஸோ வாங்க இப்போ நம்ம நேராக சீட்டுக்கு போயிருக்கோம். வெல்கம் பேக் மக்களே. என்னடா வெல்கம் பேக் சொல்லிட்டு ட்ரெயின் இல்லாமல் இங்கே வீட்டிலேருந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆமாங்கங்களே வீட்டிலேருந்து தான் பேசிகிட்ருக்கேன். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது. நேற்று தான் கைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துருந்தேன். என்னடா அதுக்கப்புறம் வீடியோ எங்கடா போச்சு, இன்னும் எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது கரெக்ட் எதாவது ஆகிடுச்சானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கரெக்ட்லாம் ஒன்றும் ஆகலை. வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கலை, ஏன்னா எடுக்க டைம் எனக்கு கிடைக்கல. ஆனால் அப்படியே விட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கவர் பண்ணுறதுக்கும் பேசாமல் முன்னாள்ன்றதுனால வந்து நான் வந்து கவர் பண்ணலை மக்களே. எஸ், நீங்கள் கடைசியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக வந்து இந்த பாத்ரூம் வந்தே பாரத்தோட ரெஸ்ட் ரூம் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடு நான் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல மக்களே, கவர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. கவர் பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மற்றது எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிக் டோரு, அப்புறம் மற்றது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி பல பேர் பல வீடியோவில் கவர் பண்ணிட்டதுனால அதெல்லாம் திருப்பி கவர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுனால நான் வந்து விட்டுட்டேன். அதனால் கவர் பண்ணலை உங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நான் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால வந்து சரி ஓகே எப்படி இருக்குது, ஹவு இஸ் கரண்ட்லி வந்தே பாரத். இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப எக்ஸாகரேட்டடாக வந்தே பாரத் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே க்ளீனாக அப்படியே ஏதோ ஃப்ளைட் மாதிரி இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் ரியாலிட்டி உங்கள் கண் முன்னாடியே இருந்திருக்கும். அந்தளவுக்கு மெயின்டைன் ஆகலை மக்களே. ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. மெயின்டைன் ஆகிற ஒரு விஷயம் ஸ்பீடு மட்டும் தான். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 128 130 வரைக்குமே போச்சு ஸ்பீட்ஸு. பட் ஆனால் வந்தே பாரத் இறங்கி ஸ்டாப் ஆகாதுன்னு நினச்சேன், 2 இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அதை தாண்டி கடைசியில் நாங்கள் வந்து ஒரு 7:40 வந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் சேர்ந்துமே சென்ட்ரல். 7:30 வாஸ் அவர் அரைவல் டைம். ஆனால் 7:40 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டிலே. வந்தே பாரத் டிலேயில் வந்துச்சுன்றது ஐ திங்க் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், நான் அனுபவிச்சவும் கூட. ஸோ அதனால் வந்து வந்தே பாரத் டிலே தான் மக்களே. வந்து ஸ்டார்டிங்கே கிளம்ப போதே அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5 நிமிஷம் டிலேயில் தான் கிளம்பிச்சேன் நம்மளோட பெங்களூர்லேருந்து கேஎஸ்ஆர்லேருந்து. ஸோ வந்து அரைவலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே தான் மக்களே. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10-15 நிமிஷம் கிட்டத்தட்ட டிலே. ஸோ அதுதான் கைஸ் பார்த்திங்கன்னா வந்து வந்தே பாரத். அது மற்ற நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். என்னோடய ட்ரே, ஓப்பன் பண்ணுற ட்ரே ரொம்ப அனாயிங்காக இருந்தது. அது வந்து உடஞ்சும் இருந்தது, சீட்டும் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை, உடஞ்சும் இருந்தது. அதை தாண்டி வந்து அந்த ட்ரே ரொம்ப அனாயிங் கைஸ். ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்த்தேன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டில் வந்து டேபிள் இறங்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்லேருந்து இறங்காமல் இப்படி உள்ளேருந்து கொண்டு வர ட்ரே மாதிரி அனாயிங்காக இருந்தது. ஏதோ நம்ம மடியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. மடியில் வச்சு சாப்பிட தான் ஆக்சுவலாக எல்லாம் விரும்புவாங்க. பட் ஆனால் அது என்ன தெரியல, ஏன் ட்ரேட் ஒர்க் பண்ணாதனால அது மேலே வச்சா கூட அது மடியில் தான் போய் இறங்குது. ஸோ அது ஹைலி டிசப்பாயிண்டிங். சீட்டோட ஸ்பேஸ், ஒரு சீட்டுக்கும் இந்த ஸ்பேட்டுக்கு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஓரளவுக்கு குட்டாக இருந்தாலுமே ஏதோ பான்னு இருந்தது, ஏதோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கொடுத்த மாதிரி இருந்தது. அது முன்னாடி ஒரு ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க முன்னாடி கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்போ கூடமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இருந்தது. அதுவும் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எதிர்பார்த்தது சாண்ட்விச், சமோசா அதான் நான் பார்த்தேன். வந்தே பாரத்லாம் லஞ்சு கூட கொடுக்கல. பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸாவது வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சேன். அதுவும் கிடையாது. ஏதோ மசாலாவோட கொடுத்து ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு முறுக்கு பேக்கெட்டு. அதுவும் சும்மா தான் கிடக்குது. வீட்டில் இன்னும் சாப்பிட கூட இல்லை. அது அந்தளவுக்கு எனக்கு சாப்பிட பிடிக்கல. டைம் இல்லை அப்படின்றனால சாப்பிடல. டைம் இல்லை, பசி இல்லைன்றதால சாப்பிடல. காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் கொட்டியாச்சுனால அது சாப்பிடல. ஸோ அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். கேட்ரிங் வாஸ் குட் மக்களே. அவங்க சர்வ் பண்ணது நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி வந்து கேட்டுருந்தாங்க, என்ன வேணும் சார், காஃபி வேணுமா, டீ வேணுமா, இல்லை எதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு வந்து, சார் எனக்கு வீடியோ ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னாரு. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டேன். ஸோ கேட்ரிங் வந்து நல்லா பண்ணாங்க மக்களே. அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸ் இருந்தது. அதை தாண்டி எக்ஸ்ட்ராஸாக அப்படின்னு சொல்லணும்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. மேபி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 மேபி மற்றவங்க கவர் பண்ண தான் அதுவும் நினைக்கிறேன், நானும் கவர் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதெல்லாம் சொல்கிறது இந்த ஏசி நல்லாவே இருந்தது மக்களே. ஆப்டிமல் டெம்பரேச்சரில் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. நான் சொல்ல 3 மணிக்கு ஏறணும்ல, 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வெளியே சன்லைட் இருந்ததுனால வந்து
ஏசி வந்து ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமாக மெயின்டைன் ஆச்சு. பட் ஒரு 6 மணி சன்செட் ஆனதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஏசி இருந்தது. ரொம்ப சில்லாக மெயின்டைன் பண்ணாங்க. கையெல்லாம் அது மாதிரி வரைச்சிக்கிச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஏசி பட் ஸ்டில் இட் வாஸ் குட். மேபி நீங்கள் சம்மரில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி வாஸ் வெரி மச் குட் மக்களே. ஐ லைக் இட். ஓகே, அதை தாண்டி வந்து காக்ரோச்சஸ் பார்த்தேன் அங்கங்கே. சரி ஓகே, அது எல்லா ட்ரெயின்லையும் இருக்கும், ட்ரெயினில் அதை அவாய்ட் பண்ண முடியாது, விட்ருங்க. அதை தாண்டி கீழே வந்து ப்ளக்கிங் நம்மளோட சாக்கெட் இருக்குது, நம்மளோட ப்ளக் சாக்கெட்னு சொல்லுவாங்களே, அதை சார்ஜ் பண்ணக்கூடிய சாக்கெட்ஸ் அது இருந்தது. ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்ணல. பட் கீழே ஒரு 2 சீட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளக்ஸ் சாக்கெட்ஸ், ஸோ அது வந்து இருந்தது. தட் வாஸ் தேர். ஸோ அதுவும் வந்து நான் ஒரு பாசிட்டிவ்னா எடுத்துக்கலாம். வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். ஸோ இதெல்லாம் கைஸ் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எஸ், இதான் கைஸ் வந்தே பாரத். ஸோ வந்தே பாரத்துக்கான ட்ரிப் வந்து இதோட எண்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறேன் சென்ட்ரல் ஸ்டேஷனை. ஓகேவா இருந்ததா அப்படி கேட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது வந்தே பாரத். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதான் அடி பிச்சுட்டு கூட்டு வந்துட்டா 130 km ஸ்பீடில் வந்தபோது வந்து நல்லாவே இருந்தது. தட் வாஸ் குட். உள்ளே உட்காரும்போது தெரியவே இல்லை அந்த ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்பீடோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பீடோமீட்டர் பார்க்கும்போது வந்து எஸ் அந்த ஸ்பீட் மேட்ச் ஆச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் போட்டிருந்தாங்க ஒரு வாட்டி வந்து அந்த மேலே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேலையும் இருந்தது எவ்வளோ ஸ்பீடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின். ஸோ தட் வாஸ் குட் இனஃப். ஓகே மக்களே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெயின் இருக்கும்போது நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், சரி ஓகே காரில் போயிடலாம், கேபில். எப்படி பெரம்பூருக்கு வந்தோமோ கேபில், அதே மாதிரி கேப்லேயே வந்து திருப்பி வந்து நம்ம போயிடலாம், நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படி தான் ஆக்சுவலாக பிளான் வச்சுருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் நான் எம்மா வந்து ட்ரெயினில் நான் சொல்லி ஏஎம்யூ காரில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. மெட்ரோ பற்றி ஐடியாவே இல்லை. மெட்ரோ நான் எதிர்க்க லைஃப்பில் போனதே இல்லை. ஸோ அதான் ஐடியாவே இல்லை. சரி ஓகே நீங்களாம் கிளம்பி போக, நான் கேபில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பிளான் வச்சுருந்தோம் ஆக்சுவலாக கேபில். அப்புறம் திடீர்னு எனக்கு யோசனை வந்துச்சு, சரி சித்தப்பா என்னோடய சித்தப்பா எங்கே போகிறாரு, என் சித்தப்பா வந்து இதில் இருக்கார் பம்மலில். ஸோ அவர் எப்படி போகிறாரு, அவர் அந்த ரூட்டு தானே, அவரும் பார்த்தீங்கன்னா கேபில் போகிறாரா இல்லை வந்து ஸ்டேஷன் ட்ரெயினில் போகிறாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் சொன்னால் மெட்ரோவில் போகிறேன் அப்படின்னாரு. நல்லா இருக்கே, ரைட் வாங்க நம்மளும் மெட்ரோயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அப்போ தான் பிளானை மாற்றி என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் மெட்ரோ போகிறேன் மக்களே. ஸோ மெட்ரோவில் போய் ஏறணும் எங்கன்னா அங்கேயே தான் சென்ட்ரல்லையே. ஸோ சென்ட்ரல் பக்கத்துலேயே, நம்ம சென்ட்ரல் இருக்குல்ல அது பக்கத்துலேயே வந்து நம்மளோட மெட்ரோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ மெட்ரோ பில்டிங் இருக்குது, அங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிடணும். அந்த 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 பில்டிங்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போவோம். ஸோ அண்டர் கிரவுண்டில் போவோம் நீங்கள். ஸோ மெட்ரோ அதுங்க நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, மெட்ரோவோட ஆப் ஒன்று இருக்குது, வேணால் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னும் ஆக்சுவலாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த மெட்ரோ ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக மெட்ரோ அந்த ஆப்பில் போய்ட்டு CMRL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அது பார்த்தீங்களா. இந்த ஆப்பை வேணால் உங்களுக்கு சைடில் வந்து வேணால் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணி தரேன். ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக, சரிங்களா. அது ஏன் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத மாதிரி காட்டுதுன்னு தெரியல, நான் திரும்பி உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபைலாம் காட்டும். ஸோ உங்களுக்கு OTP வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவீங்க. ஸோ இருங்க உங்களுக்கு காட்டுறேன், I'll just show you. எஸ், ஸோ இந்த மாதிரி வந்துடும் கைஸ். நீங்கள் என்ன பண்ணால் பாஸ்வேர்ட் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு வேணால் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், எனக்கு பாஸ்வேர்டெலாம் வந்துருச்சு, ட்ரெயின்லேயே வந்து பண்ணேன். ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் போகணுன்றது உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்துடும் மக்களே. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு, உங்களோட அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு QR கோடில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த QR கோட் எடுத்துக்கிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டேஷன் உள்ள என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு அந்த டோர் ஓப்பனிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். மொபைல் இப்படி மேலே வச்சிங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் உள்ளே போய்ட்டு நீங்கள் ட்ரெயினில் ஏறிக்க வேண்டியதான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அண்டர் கிரவுண்டில் தான் கீழே தான் போக வேண்டியது இருக்கும். அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லுமே வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் என்ட்ரு ஆகணும் ஏசி கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மக்களே, நல்லாவே இருந்தது. ஒன்றும் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஃபீல் ஆகலை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும்ல, நம்ம கார்லாம் போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் சென்ட்ரல் ஸ்டேஷன். என்னோடய வீடெலாம் போனோன்னா ஈச்சாங்கால வரைக்கும் போய் சேரணும்னா வந்து அதாவது உயிரே போயிடும், அந்த மாதிரி இருக்கும். பட் இது ஸ்ட்ரெஸ் ஃபீலே ஆகலை. 40 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் திருச்சூரில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ திருச்சூரில் வந்து இறங்கிட்டு அப்படியே கிளம்பி அங்கேருந்து கேப் பிடிச்சி வீட்டு 100-150 ரூபா ஆச்சு, வீட்டுக்கு வந்து சொன்னது சேர்த்து தான் வாங்கலை. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கான ப்ரொசீஜர். ஸோ வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஐ திங்க் டிக்கெட் கவுண்டர் இருக்குதா அப்படின்னு நான் எங்கேயுமே கவனிக்கல. பட் மேபி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நீங்கள் அங்கே கூட போய் நீங்கள் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 32 rupees தான் மக்களே எனக்கு ஆச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இதுக்கு வந்து சேர்கிறதுக்கு நம்மளுக்கு திருச்சூரில் வந்து சேர்கிறதுக்கு வந்து ஒன்லி 32 rupees தான். விச் இஸ் டூ சீப் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய வீட்டிலேருந்து ஈச்சங்காடுலேருந்து பெரம்பூர் போய் சேர்கிறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் ஆகிடுச்சு மக்களே. ஆப்வியஸாக வந்து ஒரு 500 ரூபா தான் ஆயிருக்கணும். பட் 1000 ரூபாய் ஏன் ஆகிடுச்சுன்னா வந்து வேறு ரூட் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பைபாஸில் போகணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியல. பைபாஸில் நாங்கள் போயிருந்தோம். சுற்றி பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ரேடியல் ரோடு இருக்குல்ல, அதாவது நம்மளோட போரூர் பைபாஸ், அதில் தான் நாங்கள் போனோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலான்றதுனால. பட் அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் சிட்டி வழியாக போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வந்து சுற்றி போனதுனால வந்து ஆல்மோஸ்ட் டபுள் தி சார்ஜ் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 900 and something. நான் ஒரு 1000 ரூபாய் பே பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதே மாதிரி தான் ரிட்டர்ன் வரும்போது இதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. எப்படியும் வந்து ஒரு 600 அந்த அளவுக்கு 600 காட்டியிருக்கோம். 700 நம்ம பார்கெயின் பண்ணியிருப்பான். இதில் வேறு வந்து டென்ஷன் வேறு, இல்லை வேறு ஏதாவது நீ வா போ, ஏதாவது சிஎன்ஜி வண்டி, ஏதாவது டென்ஷன் பார்த்துக்கினே இருப்பானுங்க இந்த டாக்ஸிக்காரனுங்க. ஸோ டென்ஷன் பற்றி தான் கூப்பிட்டு போவாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ இந்த டென்ஷன்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மெட்ரோ ஏரியாச்சு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மக்களே, ஜாலியாக ஏறி உட்காந்துட்டிங்கன்னா. என்ன லக்கேஜஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா என்னோட அந்த சூட் கேஸ் ஒன்று எடுத்துன்னு போயிருந்தேன். அந்த சூட் கேஸ் பெரிய சூட் கேஸ் வந்து என் தம்பி காரில் போட்டு வந்துட்டேன். அவன் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவான். ஸோ தம்பி காரில் போட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய ஹேண்ட் பேக் மட்டும் தான் இருந்தது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வண்டியில் இருந்து வந்துவிட்டோம் பேசிக்கலாகவே. ஸோ ட்ரெயினில் வந்துவிட்டோம். மெட்ரோ ஏறும்போது எங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ திருச்சியில் வந்து இறங்கி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு டோட்டலாக வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 hours, ½ hour மிச்சமான மக்கள். அது ஏன் ½ hour அந்த ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக டோட்டல் ட்ராவல் டைம் எவ்வளோனா 40 minutes + 20 minutes. 20 minutes வந்து திருச்சூர் வந்து என் வீடு. அண்ட் 40 minutes பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் திருச்சூலம். 1 hour தான் ஆக்சுவலாக வந்து ட்ராவல் டைம். பட் ஆனால் வந்து அந்த இறங்கி என் சித்திக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டேஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக அது இருக்குது. அப்புறம் வந்து கேப் பிடிக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ அதிலே எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் லாஸ், 20-25 நிமிஷம் லாஸ். அதனால் தான் பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hours கிட்டத்தட்ட 1 hour to 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அட்வைஸ் படி என்னென்னா, கோ இன் மெட்ரோ மக்களே. அட்லீஸ்ட் இஎம்இ ட்ரெயினாக பிடிங்க. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் போகிறீங்கலாம் சொல்கிறது, உங்கள் வீடு வந்து எங்கேயாவது ஈசிஆரில் இருக்குது, இல்லை வந்து எங்கேயாவது தாம்பரத்தில் இருக்குது, இல்லை வந்து எங்கேயாவது வண்டலூரில் இருக்குது, இல்லை மாதிரி ஈச்சங்காடு மேடவாக்கம் மாதிரி இருக்குன்னா, ரொம்ப லாங்கில் நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும், இல்லை பெரம்பூர் போனோன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் அட்வைஸ் வந்து மெட்ரோ எடுத்துக்கோங்க மக்களே. நியர்பை மெட்ரோ போய் எடுங்க, இல்லை நியர்பை இஎம்இ எடுங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். காரு தயவு செய்து எடுக்காதீங்க. செம்மையாக காசை கொடுக்குறானுங்க. ஹைலி நாட் அட்வைசபிள் மக்களே. கேப் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு வழியே இல்லைனா ரொம்ப கிட்ட போகிறதுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. பட் லாங் மாதிரி போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஆப்ஷன். ஸோ எஸ், அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் மக்களே. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கான ட்ரிப்புக்கான டீட்டெயிலு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு மக்களே. இதோட என்னோடய வீடியோ நான் அதை கிட்டத்தட்ட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி வெர்டிக்டாக சொல்லிடுறேன் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் 2 இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 கன்சாலிடேட்டாக பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்து திருப்பி கதை சொல்ல விரும்பல. பட் இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷ்னலி அதாவது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது, ஹோட்டலில் ஸ்டே பண்ணது, அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது பாகமதியில் போனது வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு இல்லை பேசிக்கலாகவே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் ஏதோ குப்பமேட்டில் ட்ராவல் பண்ண மாட்டேங்குச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட்டு செக்ஷன் அவங்களை கிட்டத்தட்ட 3 நாள் ட்ராவல் பண்ணி பிரயாக்ராஜ்லேருந்து 3 நாள் ட்ராவல் பண்ணி வந்ததுனால அந்த 3 நாளுமே ஒரு மாதிரி ட்ரெயினே குப்பி ஆக்கி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பெட்ஷீட்டை போட்டு எதையோ பண்ணி வச்சு எவனும் படுத்து ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருந்தாங்க ட்ரெயினை. ஸோ அதில் அது அந்தளவுக்கு வந்து ஒரு க்ளீன்லினஸாக இல்லை, அதில் மெயின்டைன் ஆகலை ட்ரெயினை. ஸோ ஓரளவுக்கு டிசப்பாயிண்டிங் தான் அந்த பாகுமதி எக்ஸ்பிரஸ். ஈவன் ஹம்சாஃபர் போய் தான் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஹோட்டலு நம்மளோட மேரியட். ஓகேங்களா, மேரியட் வந்து ஃபேர்ஃபீல்டு பை மேரியட் வாஸ் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு குட்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் 5 வந்து ஒரு 3.54 வரைக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்டார் ஹோட்டல். அது 4 ஸ்டார் ஹோட்டலில் தாண்டி ஃபுட்டு வாஸ் வெரி குட், எக்ஸலண்ட் மக்களே. ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் கொடுத்தது எனக்கு. அதுதான் அமெரிக்கன்ஸ் வந்து தங்குற ஹோட்டல் அப்படின்றதுனால, அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் வந்து தங்குற ஹோட்டல்னால அப்படி பண்ணுறாங்களான்னு தெரில. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இட் வாஸ் வெரி குட். ஃபுட் வந்து எக்ஸலண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா அதான் அந்த சில பல இஷ்யூஸ் இருந்தது. டேப் இஷ்யூ இருந்தது, காலிங் பெல் இல்லை, பெட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தது. ஏசி வாஸ் வெரி குட்டு. ஏசி என்னென்னா வந்து அதை ஒரே இஷ்யூ நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏசி வந்து என்னென்னா ஏசி ஆஃப் பண்ணியுமே ஏசி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. செம்ம சில்லுன்னு இருந்தது. என் அம்மாவுக்குலாம் அந்த ஹோல் ட்ரிப்புமே அந்த ஹோட்டலில் தங்கின வரைக்குமே வந்து மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்கிறேன்னு தெரியல. என் அம்மாவுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு அது ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஏசி எனக்கு எப்பவுமே கொஞ்சம் நான் சில்லுன்னு இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது மக்களே. ஹோட்டல் மேரியட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திஸ் வாஸ் ஆல் குட். ஸோ
ஓகே தான் எனர்ஜி குட்டுன்னு சொல்லலாம். எனர்ஜி ஹோட்டல் மேரியட் வந்து ஓரளவுக்கு குட்டு தான். ரிசப்ஷன் வந்து சூப்பர் டீமு, நல்லா பண்ணாங்க. என்ன கொஞ்சம் காசு அடிச்சிட்டானுங்க, அந்த என்ன சொல்ல டீ காஃபின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து காசு அடிச்சிட்டானுங்க. ஒரு டீ மட்டுமே கிட்டத்தட்ட 130 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, 125 ரூபா கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் 3500 ரூபா சார்ஜ் ஆச்சு மக்களே, டீ காஃபி மட்டுமே எங்கள் 5 ஃபேமிலிக்கு 5 ரூம்ஸ்க்கு. ஓகே, அது ஆக தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதான் கைஸ் ஹோட்டல் மேரியட். அண்ட் ரிட்டன் வந்தே பாரத் அவுட் ஆஃப் 5. பாகுமதி வந்து அவுட் ஆஃப் 5 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 தான் மக்களை கொடுப்பேன், அந்தளவுக்கு இல்லை. ஜெர்க்கியான ட்ரெயின் வேறு, ஸோ அதனால் அது வந்து கொடுக்கல. பட் ஆனால் வந்தே பாரத்தோட அவுட் ஆஃப் 5 வந்து ஒரு 4 கொடுத்துருவேன் மக்களே. 5 ஏன் கொடுக்கல அப்படின்னா, அதான் சொன்னேன், ஸ்நாக்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, சீட்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்னால ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கிறேன். ஸோ தட் த திங். அண்ட் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக மெட்ரோ 5 out of 5 மக்களே. யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 500 ரூபா சேவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எப்படியும் ஒரு 450 ரூபா கிட்டத்தட்ட சேவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், விச் வாஸ் வெரி 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 குட். ஸோ மெட்ரோ டெஃபினெட்லி அட்வைசபிள் மக்களே. அண்ட் பர்சனலாக சொல்ல போனோம் அப்படின்னா, அது பர்சனலாக லைக் அதான் கூட போனவங்க பர்சனலாக கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் மக்களே. ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு, ஹர்ட்டிங்காக இருந்தது. இதான் உறவுகள் என்ன தான் சொல்கிறது. சரி ஓகே, அதை நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, ஏன்னா அங்கே எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த வீடியோ அவங்களும் முடிஞ்சால் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதனால் அதை நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. அது வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம். முடிஞ்சால் ஃப்யூச்சரில் வேணால் முடிஞ்சால் பேச ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஓகே அதை பார்த்துக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். அந்த டாபிக் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். பர்சனலாக பேச வேண்டாம். பட் பர்சனலி டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அந்தளவுக்கு. இது ஒரு நான் சொன்னேன், இது ஒரு ஹாப்பி ட்ரிப்பாக இருக்கும்னு நினச்சேன். இது வந்து எங்களோட சொந்த ஒரு ட்ரிப் மக்களே. பட் எங்களோட சொந்த ட்ரிப் இன் சென்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போகிற ட்ரிப்பு. இது ஏதோ வந்து ஒரு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போன ட்ரிப் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் ஃபீல் ஆச்சு. ஏதோ யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் மக்களே. யாருமே இல்லை, எங்களுக்குன்னு யாருமே இல்லை, தனிமையாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி தான் எனக்கு இந்த ஹோல் ட்ரிப்பே ஃபீல் ஆச்சு. இதுக்கு பேசாமல் நாங்கள் தனியாக போயிட்டு வந்திருக்கலாமே, அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் சொல்ல வரேன். அது வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டாம் அதை பற்றி. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ட்ரிப் மக்களே. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன், எதை வச்சுமா அப்படி ஏனந்தனமாக தான் கவர் பண்ணியிருப்பேன். இது பேசுனதே திங்க் ரொம்ப நிறைய பேசிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க ஃபார் தேட். அண்ட் நீங்கள் உங்களோட தாட்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோவில் இதோட பற்றினா வந்து நம்மளோட அந்த பெங்களூர் ட்ரிப் வந்து எண்ட் ஆகிக்குது. ஃப்யூச்சர்லேயும் போவேன், திருப்பி பெங்களூர் போவேன். முடிஞ்சால் ஹோட்டலோட அந்த ரிவ்யூ மட்டும் கொடுக்குறேன். நிறைய போக வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக, என் தம்பி சார்பாக பெங்களூர் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் கவர் பண்ணுறேன். பேட்டரியும் கிட்டத்தட்ட தீரப்போகுது. ஸோ அதனால் வந்து எண்ட் கார்டு இதோட நான் கொடுத்துக்கிறேன் மக்களே. ஸோ until this is Raj signing off. Take care, stay safe, enjoy and bye மக்களே. நடுவில் தெரியும்ண்ணா